சார் நம்ம நேற்று பேசியிருந்தோம் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மியூசியம் கஃபே வந்துட்டு மூடப்படுது நேற்றோட அப்படின்னு சொல்லிட்டு. அது தவறான தகவல் அப்படின்னு மறுப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க சார். மறுப்பு செய்தி என்னன்றதை படிக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் செயல்பட்டு வரும் மியூசியம் கேஃப் மூடப்படுவதாக பத்திரிகை பதிவில் வந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் செயல்பட்டு வரும் மியூசியம் கேஃப் மூடப்படுவதாக வந்துள்ள செய்தி உண்மையல்ல. அந்த ஆணையரகத்தில் செயல்பட்டு வரும் மியூசியம் கேஃப் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதுதான் ஓகேவா தம்பி. கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணி மாட்டிக்குவாங்க, ரைட்டா? மாட்டிக்கிட்டா அதை மறுக்கும்போது அப்பட்டமான பொய் என்று தெரியாமல் லாவகமாக மறுக்க வேண்டும். இது அரசு அதிகாரிகளுக்கே உரிய சாதுரியம். பட்டும் படாமல் மறுக்கணும், புரியுதா? இந்த மாதிரி மூடப்படுகிறது என்று நாம் செய்தி வெளியிட்டோம். இந்தியன் எக்ஸ்பிரஸில் பெரிய ஸ்டோரி வந்திருந்தது. மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வீடியோ பதிவாகவே போட்டு சம்மந்தப்பட்டவர்கள் உடனடியாக தலையிட வேண்டும், இன்று முதல் மூடப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தார். ஆர்கே ராதாகிருஷ்ணன் இஸ் அ வெரி சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்டு எக்ஸ்பிரஸ்லாம் வெரிஃபை பண்ணாமல் செய்தியை போட மாட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது உண்மைக்கு மாறான செய்தின்னு சொல்கிறாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு பகிர்னு இருக்கும் இல்லையா? என்னது மூடவே இல்லையா, இவனுங்கெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. நானும் கூட அப்படி தான் நினச்சேன்னா சார் வெரிஃபை பண்ணிட்டு தானே பேசுவார். 26/9/2025 நாளிட்ட நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்படுகிறது. அந்த நோட்டீஸ் யாருக்கு என்றால் டைரக்டர் வித்யாசாகர் 1 ரஞ்சித் ரோடு, கோட்டூர்புரம், சென்னை 85. அந்த நோட்டீஸில் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இந்த டேட்டில் உங்களுக்கு 22/2/2021 அன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் நீங்களும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். அது வந்து என்னென்னா இத்தனை வருஷத்துக்கு இந்த கஃபே நடத்தணும் அப்படின்றதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது. நோட்டீஸோட கடைசி பேராகிராஃபை படிக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் ஆலோசித்து பார்க்கும்போது இந்த காலத்தை நீட்டிப்பது இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வந்து விட்டோம் சொல்லிட்டு லாஸ்ட் பேராகிராஃப். கான்சிக்வெண்ட் டு தி above decision and since the period of contract is not extended, the vacant possession of the cafe space at the first floor of the commissionerate shall be handed over to the office of the undersigned. Undersignedனா கீழே கையெழுத்து போட்டிருக்கவங்ககிட்ட ஒப்படைக்கணும். யார் கையெழுத்து போட்டிருக்குது? லக்ஷ்மி, கமிஷனர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் தி டிஃபரெண்ட்லி ஏபிள்ட். Vacant possession of the cafe space at the first floor of the commissionerate shall be handed over to the office of the undersigned within 60 days from the receipt of this notice. Such handing over shall be effected by leaving the equipment, infrastructure and other materials covered under so and so clause. அதாவது அப்படியே விட்டு போங்க பாஸ் அப்படின்ட்டு. இந்த நோட்டீஸோட தேதி 26/9, 60 நாள். 26/10, 26/11, 60 நாள் முடிஞ்சா? இப்போ இந்த நோட்டீஸ் பொய்யா? அயோக்கியத்தனமான அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் கோபத்தோடு குறிப்பிடுவதற்கு காரணம் இதுதான். இந்த நோட்டீஸ் இருக்குல்ல, ஆமாங்க மூடுறதா முடிவெடுத்தாங்க, எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதை ட்ராப் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சா? சொல்லலாம்ல, நாங்கள் ஏதோ முடிவெடுத்துட்டோம். இப்போ நீங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க, உங்கள் கனிமொழி சொன்னாங்க, மற்ற ஆட்கள்லாம் சொன்னாங்க, இல்லை முதல்வர் அலுவலகத்துலேருந்தே ஏன் அந்த வேலையை பார்க்குறீங்கன்னு சொன்னாங்க, வி ட்ராப்ட் இட். எவ்வளோ கண்ணியமாக இருக்கும் இது. இதில் வந்து உண்மைக்கு மாறானது இந்த செய்தின்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இது உண்மைக்கு மாறாயிடுமா? அப்போ இந்த நோட்டீஸ்க்கு என்ன பொருள்? இந்த நோட்டீஸு தொடர்பாக ஒரு கோப்பு இந்த ஆணையரகத்தில் இருக்கும் இல்லையா? அதில் டீட்டெயிலாக ஃபைல் இருக்கும். 21 தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்கன்னா 21லேருந்து இந்த கோப்பு உயிர்ப்போடு இருக்கும். அதில் தான் இந்த நோட்டீஸ் இஷ்யூ ஆகிருக்கும். இந்த நோட்டீஸு கீழே ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அல்லது அசிஸ்டண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி சூப்பரண்டு, செக்ஷன் ஆஃபீஸரு, ஆணையரகத்தில் ஜாயின்ட் டைரக்டர் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு கமிஷனர்கிட்ட போயிட்டு கமிஷனர் இந்த நோட்டீஸில் சைன் பண்ணியிருக்காங்க. கோப்பையே மறைச்சிட்டு இப்போ இது உண்மை இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ திமிர் இருக்கும் இந்த அதிகாரிகளுக்கு. எப்படி பச்சை போய் சொல்கிறாங்க தெரியுதா? ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, கனிமொழி இதை என்டார்ஸ் பண்ணுறாங்க, அது உண்மை இல்லை. இப்போதும் வந்திருக்கக்கூடிய, இன்றைக்கும் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு, இப்போதும் வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன, 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதை விடுறதா ஐடியா இல்லை. நான் போனதில் இந்த கஃபேக்கு எல்லோரும் சொல்கிறாங்க பீச் வியூ வாம்பா அந்த கஃபே, சாலையை பார்த்து இருக்குமா. நீங்கள் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா பீச் வியூ ரொம்ப அழகாக இருக்குமா. அவங்கள தூக்கிட்டோன்னா கமிஷனர் அந்த பால்கனியை என்ஜாய் பண்ணலாம்ல. எவ்வளவு துணிச்சலை பச்சை போய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அதிகாரிங்க. அங்கே என்ன சார் போய் பண்ணுவாங்க? இப்போ இருக்கிறது வந்து கஃபே. அந்த கஃபேல வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அங்கே போய் அந்த கஃபேல போய் நீங்கள் இந்த பன்னு செய்கிறது, காஃபி போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் வேறு ஒரு கஃபேல வேலை வாங்கிக்கலாம். இது வரைக்கும் 14 பேரோ என்னமோ பயிற்சி எடுத்து வேறு வேறு இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பல நிறுவனங்களில் என்று சொல்லலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கென்றே கோட்டா மாதிரி வச்சுருக்காங்க. அன்றைக்கி இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டெலிவரி ஆப்பில். ஆர்டர் பண்ண பிறகு எனக்கு வந்து கால் வருது டெலிவரி ஆப்பில் இருந்து, ஆட்டோமேட்டட் கால். உங்களுக்கு உணவு கொண்டு வரவர் மாற்றுத்திறனாளியே,
அவரை உங்கள் இடத்துக்கு வர சொல்லாமல் நீங்கள் போய் அவர்கிட்ட வாங்கிக்க முடியுமா? சம்மதம்னா இந்த எண்ணெய் அழுத்துங்க, சம்மதம் இல்லைன்னா சொல்லுங்கள், நாங்கள் வேற ஆளை உங்களுக்கு அசைன் பண்ணுறோம். இது போல் ஒவ்வொரு நிறுவனங்களும் நமக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்புனால இப்படி பண்ணுறாங்க. அந்த பர்பஸ் தான் இது. அந்த தவுளுண்டு ஸ்பேஸில் என்ன நீங்கள் கீச்சிட போகிறீங்களா? எவ்வளோ ஆணவம் பார்த்தீங்களா அந்த அதிகாரிகளுக்கு? உனக்கு வேலையே அந்த மாற்றுத்திறனாளிகள் உதவி செய்யறதுக்கு தான் உனக்கு கமிஷனராக போட்டுருக்குது. அவங்களுக்கு ஒரு கஃபே இருக்குது. இந்த லட்சணத்தில் இருக்க அரசாங்கம் நேரம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ப்பா அந்த லட்சுமியை. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வெல்ஃபேரோட கமிஷனர் தான். ஆமாம், இந்த மியூசியம் கஃபே மாதிரி இன்னும் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தரங்க பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கு வேலை. சப்சிடி கொடுத்து உதவி செய்யணும். அது இல்லாமல் நேற்று நான் சொன்னேன் பார்த்தியா, இந்த சிஎம்க்கு வந்து இந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துப்பு இல்லைன்ட்டு நான் சொன்னேன் பார்த்தியா, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கானா அந்த அம்மாவை. நான் திறந்து வச்சு கஃபே யார் கேட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தேன்னு கேட்கணுமா? நம்ம போய் சொல்லுது, இதையும் வேடிக்கை பார்த்துருக்காங்க பாரு. சார், ஊனமாஞ்சேரி என்ற மர்மம் இன்னும் தொடர்கிறது. அந்த பாலம் மர்மத்தை பார்த்தா இப்போ 200 பனை மரத்தை வெட்டுறாங்களாம். அந்த மர்மம் என்னன்றதே தெரியல சார். என்ன சார் காரணம்? தெரிஞ்சிச்சு. அதான் மர்மம் என்னன்றதை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்த அரசாங்கத்திலாவது இப்படியெல்லாம் நடக்குமா என்பது எனக்கு நாளுக்கு நாள் இந்த அரசாங்கத்தின் மீது கோபமும் ஆற்றாமையும் ஏற்படுகிறது. ஏற்கனவே ஊடகங்களில் இந்த மர்ம பாலம் பற்றி தொடர்ந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் வந்துருந்துச்சு, தினமலர்லேயும் யாருக்காக கட்டப்படும் பாலம் என்று வந்திருந்தது. நாம தான் நம்ம சேனலில் பிரேக் பண்ணியிருந்தோம். யாருது இந்த பாலம்? விடுதலை பட ப்ரொடியூசர் எல்ரட் குமார் என்று சொல்லியிருந்தோம். 200க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் வெட்டி சாய்ப்பு, ஊனமாஞ்சேரியில் தொடர் சம்பவத்தால் அதிர்ச்சி என்று தினமலரில் நேற்று ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. அதில் 50க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் எரிக்கப்பட்டு தடயங்கள் மறைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூடுதலாக வந்திருக்கிற செய்தி என்னென்னா, அடர்ந்த காட்டுக்குள் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஏரி மற்றும் வனப்பகுதியை ஆக்கிரமித்து மேம்பாலம் கட்ட சிஎஸ்ஆர் என்னும் பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்பு திட்ட நிதி இதற்காக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு உள்ளது. முன்னாடி வந்து யார் இதுக்கு ஃபண்டு பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு செய்தி வந்திருந்தது. இப்போது ஒரு கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஃபண்டிலேருந்து இதை கட்டுறாங்க அப்படின்னு வந்திருக்கு. சிஎஸ்ஆர் ஃபண்ட் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பொது நலனுக்காக செலவிட்டே ஆக வேண்டும். ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு நீ உங்க வருமானம் போயிடுச்சுன்னா சொசைட்டி கிட்ட இருந்து தானே அவங்க வருமானத்தை எடுக்கிறாங்க. அதனால சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு பொது நலனுக்காக செய்யணும். கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இதை. ஒவ்வொரு நிறுவனமும் அதை ஏதாவது கணக்கு அனுப்பி துட்டு அடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்க. அந்த அடிப்படையில் சிஎஸ்ஆர் நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது. சிஎஸ்ஆர் நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னா இதற்காக சிஎஸ்ஆர் நிதியை கொடுத்ததுக்கு ஒரு நிறுவனம் இருக்க வேண்டும் அல்லவா? சென்னை தீநகரில் உள்ள ஆர்எஸ் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தின் சார்பில் கடந்த 2021 மே 6ஆம் தேதி பாலம் கட்ட அனுமதி கோரப்பட்டது. என்ன கம்பெனி? ஆர்எஸ் என்டர்பிரைசஸ். பின் கடந்த ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியை அப்போதைய செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ராகுல்நாத் வழங்கியுள்ளார். தீநகரில் உள்ள ஆர்எஸ் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு ஒரே ஒரு நபர் மட்டுமே வந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு செல்கிறார். பூட்டியே கிடக்கிறது. இதன் மூலம் அந்த நிறுவனம் முறையான நிறுவனம் அல்ல, வேறு ஏதோ நிறுவனத்தின் பினாமியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் வருகிறது. எனவே சிஎஸ்ஆர் நிதி வாயிலாக மேம்பாலம் கட்டும் ஆர்எஸ் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் கடந்த 10 ஆண்டு கால செயல்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் 200க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டு எரிக்கப்பட்டதற்கும், விவசாய நிலங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் மூலமாக வீட்டுமனை பிரிவுகளாக மாற்றம் பெறப் போவதற்கும், ஏரி வனப்பகுதியை ஆக்கிரமித்து மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளதற்கும் மர்ம தொடர்பு உள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர். விடுதலை படத்தை எல்ரட் குமார் தயாரித்தார்னு சொன்னேன். அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட பேர் என்ன தெரியுமா? ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட். இந்த நிறுவனம் பேர் என்ன? ஆர்எஸ் என்டர்பிரைசஸ். பணம் இருக்குதுன்னா என்னென்னலாம் பண்ண முடியுது பார்த்தியா? சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து, அதுவும் ஆர்எஸ் என்டர்பிரைசஸ் நிறுவனம் அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டில் பாலம் கட்டி பனைமரத்தெல்லாம் வெட்டி யாருக்கான அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை செலவிடுகிறார்கள் என்றால் இவங்களோட லே அவுட்டுக்காக. 300 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த 300 ஏக்கரை இப்போ லே அவுட்டு போட்டு விற்க போகிறாங்க. இதான் மேட்ரு. இது தினமலரில் வரல, விசாரிச்சிட்டேன். பக்கத்தில் இந்த ஊனமாஞ்சேரியில் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் அது இதுன்னு வந்துருச்சு. லேஅவுட் போட்டால் விற்கும். எங்கே போட்டாலும் வாங்குறதுக்கு ஜனங்கள் இருக்கு, அது விற்கும். பாதை உள்ளே இருக்குது 300 ஏக்கரு. இந்த மிடில் கிளாஸ் படத்தில் பார்த்தல, வெகு அருகில் உடனே வந்தால் சலுகை விலை, ஏர்லி பேர்டு ஆஃபர், இப்படிலாம் ஆஃபர் போடுறது. ரோட்லேருந்து அவ்வளோ தூரம் இருக்கியா, எவன் வந்து வாங்குவான்ட்டு கேட்பல்ல. எல்லாருக்கும் வந்து திருப்பதி கோயில் பிரான்ச்சு கட்டுற ஐடியா வந்துருமா? 1000 ஏக்கர் இருக்கிறதே 300 ஏக்கரு லேஅவுட் போடணும்ல. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு பாலம் கட்டி கொடுக்கணும். அங்கே எதுக்கே பாலம் கேட்பாங்கல்ல. எதுக்கு பாலம்? ஒரு பாலம் என்பது மக்களின் தேவைக்காக. மக்களின் தேவைக்காக அரசு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யார் நடத்த வேண்டுமானாலும் எடுக்கலாம். இந்த ஊனமாஞ்சேரி மக்களே சொல்கிறாங்க சார், தேவையில்லை, எதுக்கியா பாலம்னு கேட்குறாங்க. எங்கள் ஊரில் பூங்கா கூட இல்லையா உட்காந்து பேசுகிற அளவுக்கு, எங்கேயும் போய் விளையாடுற அளவுக்கு.
அப்போ எப்படி இது நடக்குது, இந்த சிஸ்டம் தெரியுதா? நான் ஒரு 300 ஏக்கர் வாங்கி வச்சுருக்கேன், அதுக்கு பாத்து இல்லை சார், இதுக்கு ஒரு பாத்து போட்டு கொடுங்க, பாலம் நடுவில் கீழே தண்ணி கிண்ணிலாம் போகுது, பாலம் போட்டு கொடுங்கன்னா, யோ லே அவுட்டுக்கு நாங்கள் எதுக்கு கவர்மெண்ட் காசு செலவு பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. சார் நானே பாலம் போட்டுக்கிட்டா, யோ தனியார்லாம் இப்படியா பாலம் கட்ட முடியும் சார்? அதை வெறுமனே தனியார் கட்ட பாலமாக நினைக்காதீங்க, சிஎஸ்ஆர் ஃபண்டில் கட்டுறேன் அப்போனா சரி, ஏன்னா பொது பயன்பாட்டுக்கு வந்துடுது இல்லை. ஸோ நானே என்னோட லேஅவுட்டுக்கு என்னோட சிஎஸ்ஆர் ஃபண்டை பயன்படுத்தி 200 பனைமரத்தை வெட்டி பாலத்தை போட்டு விற்றுருவேன் இல்லை லேஅவுட்டை. எங்கேயாவது நடக்குமா தனியா? தொடர்ந்து இந்த பத்திரிகையில் செய்தி வந்துட்டு இருக்கே, அதாவது ஒரு அரசாங்கத்தில் இருக்க அத்தனை எருமை மாடுகளில் ஒரு எருமை மாடு அசைக்கிறதா? கட்டத்துக்கு யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னாங்களே சார். பனைமரம் வளர்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும்? நம்ம அதிபர் கூட பல இடங்கள்ல இந்த பனை நடும் விழாவையே நடத்தியிருக்காரு. அது பல தலைமுறைகளுக்கு பலன் தருன்றாங்க. அந்த பனைமரம் 200 மரத்தை வெட்டி போடுற, யார் கட்டி வெட்டின நீ? எங்கேயாவது நடக்குமா அந்த அக்கிரமா? மொத்த பேரும் அங்கே துட்டம் வாங்கியிருப்பாங்க. ஒன்று ஒன்றா வரும். இப்போ தானே ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட்லாம் வருது, ஒன்று ஒன்றா வரும்.